அஜித் பத்தி டிஸ்கஸ். விஜய்க்கு மாற்று யார்? ரஜினியிடம் நயினார் ஒரே புலம்பல். தமிழக அரசியல்ல ரஜினிகாந்த மையமா வச்சுதான் மறுபடியும் நிறைய பேச்சுகள் கிளம்பிட்டு இருக்கு. அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ரஜினி படத்தை போஸ்டர்ல போடுறாங்க. ரஜினி படத்தை போடக்கூடாதுன்னு ரசிகர் நற்பணி மன்றம் அறிக்கையும் விடுறாங்க. அப்புறமா திடீர்னு பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில ரஜினியை சந்திச்சு பேசுறாங்க. இப்படி ஏதோ பரபரப்பாவே தமிழக அரசு போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணுமே. என்ன நடந்தது விரிவா பார்ப்போம். ரஜினிகாந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன், பிரச்சார பிரிவு அமைப்பாளர் பாண்டியராஜன் இவங்க எல்லாருமே சேர்ந்து சந்திச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சந்திப்பு நடந்திருக்கு. இந்த சந்திப்புல பிரதமர் மோடியோட 12 ஆண்டு சாதனைகளை விளக்கும் வகையில தமிழ் இங்கிலீஷ் புத்தகங்களை ரஜினிகாந்த் கிட்ட கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாஜக லீடர்ஸும் ரஜினியும் பல விஷயங்களை மனம் திறந்து பேசியிருக்காங்க. அண்ணாமலையை பத்தி பேச்சு வரும்போது அவங்க ஆதரவாளர்கள் உங்க போட்டோவை போட்டு போஸ்டர் போட்டிருக்காங்க, நீங்க ஆதரிக்காதீங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அதுக்கு ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்துல முன்னாடியே 2-3 நாளைக்கு முன்னாடியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கோம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. நயினாரை தொடர்ந்து ரஜினி கிட்ட பேசிய அரவிந்த் மேனன், இந்தியாவிலேயே கடந்த 6 வருஷத்துல அண்ணாமலைக்கு கொடுத்த மாதிரி பாஜக எந்த ஒரு லீடருக்கும் வாய்ப்பு கொடுத்தது கிடையாது. அண்ணாமலையோட நடைபயணத்துக்கு மட்டுமே 150 கோடி கட்சி செலவு செஞ்சிருக்கு. அவரோட வாரூமுக்கு மாசம் 30 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சிருக்கோம். இப்படி எல்லாம் பாஜக மேலிடம் யாருக்கும் செஞ்சது கிடையாது. ஆனா அவரு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை எல்லாமே கேட்டுக்கிட்ட ரஜினிகாந்த், பாஜக இங்க இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு, இந்த நிலைமையில அண்ணாமலை கட்சியை விட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்புறமா சிஎம் விஜய் பத்தி பேச்சு வந்திருக்கு. விஜய் பத்தி சில விஷயங்களை ஓப்பனா சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த். அதாவது விஜய் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்க. பொது இடத்துல அவரை குறை சொல்றத அவரு விரும்ப மாட்டாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல நானோ கமலோ ஒரு சீன் எடுக்கும் போது இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா, அப்படி செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயுமே டிஸ்கஷன் செய்வோம். தேவைப்பட்டா உடனே மாத்திக்கிட்டு திரும்பவும் நடிப்போம். ஆனா விஜய் ஷூட்டிங்ல டைரக்டர் சொல்றத அவர் செஞ்சிருவாரு. அதுல கரெக்ஷன் சொல்றத அவர் விரும்ப மாட்டாரு. அவரா வீட்டுக்கு போய் அந்த ஷாட்டை பார்த்துட்டு மாத்தணும்னு நினைச்சாருன்னா வேற எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அவரா விரும்பினாதான் அதை செய்ய முடியும். இதுதான் அவருடைய கேரக்டர். இன்னைக்கு அரசியல்ல விஜய் நல்ல உயரத்தை அடைஞ்சிருக்காரு. அவருக்கு பதிலாக இவ யார் இருக்காங்க அப்படின்னு ரஜினிகாந்த் கேட்டிருக்காங்க. அப்ப கராத்தே தியாகராஜன் உட்பட எல்லாருமே நீங்க ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது சார் அப்படின்னு வெளிப்படையா கேட்க ரஜினிகாந்தோ கையெடுத்து கும்பிட்டு இருக்காராம். தொடர்ந்து அஜித் பத்தியும் பேசப்பட்டிருக்கு. அஜித்தோட அரசியல் விருப்பம் பத்தியும் டிஸ்கஷன் செஞ்சிருக்காங்க. அதாவது அதிமுகவில் அஜித் சேருவார்னு முன்னாடியெல்லாம் செய்தி வந்துச்சு இல்லையா, அதை பத்தியும் பேசியிருக்காங்க. அப்ப ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க, அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவரு இந்தியாவுக்கே வர விரும்புறது கிடையாது, ரேஸ் அது இதுன்னு வெளிநாட்டுல தான் ரொம்ப நாள் இருக்காங்க அப்படின்னு ரஜினிகாந்த் பதில் கூறியிருக்காங்க. இரண்டாவதா அஜித் குமாரை அவருடைய விருப்பம் இல்லாமலாம் அரசியலுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னும் ரஜினிகாந்த் கூறி அனுப்பி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அரசியல இருந்து ரஜினிகாந்த் ஒதுங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் அரசியல்வாதிகள் அவரை தொடர்ந்து சந்திக்கிறது ஏன் அப்படின்ற கேள்வியும் எழுந்துட்டு தான் இருக்கு. ஒருவேளை அரசியல் ஆசை மனதுக்குள்ள இருக்கிறதோ என்னவோ அப்படின்ற கேள்விதான் இங்க எல்லாருக்குமே எழுந்திருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.